நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். துறை அமைச்சர் ராஜேந்திரன் செஞ்சி கோட்டையை ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்கும் செஞ்சி கோட்டை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டைக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் தமிழக மக்களுக்கு பெருமை சேர்த்துள்ளது. இந்த செஞ்சி கோட்டையை இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் இரா ராஜேந்திரன் செஞ்சி கோட்டைக்கு நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது கோட்டையின் பாதுகாப்பு, சுற்றுலா வசதிகள், பாரம்பரிய மரபுகள் பேணுதல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். உடன் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான், ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான், ஒன்றிய பெருந்தலைவர்கள் விஜயகுமார், அமுதா, ரவிக்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறைக்கென தேவையான நிதியினை வழங்கி வருகிறார்கள். தமிழ்நாட்டிலே சுற்றுலாத்துறைக்கென ஒரு கொள்கையை உருவாக்கி 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்களை, புதிய சுற்றுலா தலங்களை சர்வதேச தளத்தில் உயர்த்துவதற்கான அந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பகுதியிலே இருக்கிற செஞ்சிக்கோட்டையை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் அவர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இந்த பகுதிக்கு வருகின்றோம். இந்த செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ அமைப்பினால் ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அதிகமான சுற்றுலா பயணிகள் இதை பார்ப்பதற்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். சுமார் ஒரு மாதமும் ஒரு 18,000 பேர் அளவிற்கு செஞ்சிக்கோட்டையை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். இது குறித்து ஒரு ஒருங்கிணைந்த திட்ட அறிக்கையை, விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கான அந்த முயற்சியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அரசு ஈடுபடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தார். சார், இப்போ இது வரைக்கும் அருமை அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் அவர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த பகுதிக்கு வருகின்றோம். இந்த செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ அமைப்பினால் ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அதிகமான சுற்றுலா பயணிகள் இதை பார்ப்பதற்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். சுமார் ஒரு மாதமும் ஒரு 18,000 பேர் அளவிற்கு செஞ்சிக்கோட்டையை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். இது குறித்து ஒரு ஒருங்கிணைந்த திட்ட அறிக்கையை, விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கான அந்த முயற்சியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அரசு ஈடுபடும் என்பதை சார், இப்போ இது வரைக்கும் வேறு ஏதாவது புதுசாக ஸ்கீம் சிஎம் வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்தப்போ செஞ்சு உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாரு. இப்போ நமக்கு 4 வருஷத்தில் செஞ்சுக்கிறது என்ன பண்ண போகிற பிளான்? சுற்றுலா தலம் ஒவ்வொரு சுற்றுலா தலத்துக்கும் நிதி ஒதுக்கி அதையெல்லாம் மேம்படுத்தி வருகிற அந்த நிலை இருக்கிறது. இதையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து பார்வையிடுகிறோம். இது ஒருங்கிணைந்த விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து இந்த சுற்றுலா தலத்தை, இந்த செஞ்சிக்கோட்டை பகுதியை மேம்படுத்துவதற்கு, சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு நடவடிக்கை. சார், ரோப் கார் வசதி கேட்குறாங்க சார். தமிழக அரசு அதுக்கான முயற்சி எடுக்குமா சார்? அது இனி இப்போது தனியார் பங்களிப்போடு ஏற்காடு, அதே போல் ஏலகிரி மலைப்பகுதியில்
கேபிள் கார் வசதி ஏற்படுத்துவதற்கான இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அரசு. எனவே இந்த பகுதியிலும் எதிர்காலத்திலே தேவை என்றால் அது ரோப் கார் அமைப்பதற்கான அந்த நடவடிக்கையில் அரசு ஈடுபடப்பட்டது. சார் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா அளவு மட்டும் இல்லை, உலக அளவில் சுற்றுலா பயணிகள் வராங்க சார். இங்கே ஒரு போலீஸ் பாதுகாப்பு வந்து போடணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார். தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்குமா சார்? அது குறித்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களோடு கலந்து பேசி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கும். தேங்க்யூ சார். சார் படகு சவாரி ரொம்ப நாளாக கேட்டிருக்கோம் சார். எங்கள் ஊரில் அதுக்கு ஏற்ற ஏரியும் 3 இருக்குது. அருமையான ஒருங்கிணைந்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படுகிறது. அதிலே அதுவும் இணைக்கப்பட்டு இதுக்கு ஏதாவது கால அளவு உண்டா சார்? திட்ட அறிக்கை இருக்கு 1 மாதம் 2 மாதத்தில் முடிப்பாங்களா? எவ்வளோ நாள் ஆகும் சார்? திட்ட அறிக்கை இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும். அந்த திட்ட அறிக்கையை தயார் செய்த பிறகு அதற்கான நீங்கள் கோரிக்கை வைத்திருக்கிற அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கும். தேங்க்யூ.